இன்னைக்கு என்ன வீட்ல எல்லா வேலையும் அந்தந்தால கிடக்கு. நம்ம மகாராணி எந்தல போய் தொலைஞ்சா? ஏ சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு, என்ன கூப்பிட கூப்பிட அடக்கமே இல்லாம இருக்கா? நம்ம சத்தம் லேசா கேட்டாலும் சிட்டா பறந்து வருவாளே. மைசூர் மகாராணி ஆழ்ந்த உறக்கத்துல இருந்திருக்கவே, அதான் அடக்கமே இல்லாம இருந்திருக்கு. எத்தே என்ன மகாராணி வேற எங்கனாதா? ஒரே உறக்கமா தான் இருக்கு. போய் வேலையை பாருப்போ. எத்தே காய்ச்சல் அடிக்குன்னு நினைக்க பார்த்துக்கிடுங்க. உடம்பெல்லாம் புண்ணு மாதிரி வலிக்கி ஒரு அரை மணி நேரம் படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானே வந்து பாத்திரம் விளக்கி போட்டு வீட்டெல்லாம் தூத்து போட்டு எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். எம்மா உடம்பு நெருப்பு கணக்கா கொதிக்கி எப்படிதான் தாங்கிட்டு இருக்கியே தெரியல. பேசாம படு, இன்னைக்கு நானே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டேன். சரியா? வேண்டாம் தே, நானே ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். ரொம்ப படம் கட்டாம படு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏ சின்ன பொண்ணு, எத்தே இந்தா இஞ்சி தூக்கலா போட்டு டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். குடிச்சிட்டு ஒம்பாட்டுக்கு படுத்துக்க. எத்தே நீங்களே இது என்னால நம்பவே முடியல. எப்பவுமே என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு தானே உழுவிய. ஆமா, அதுக்கு நீ எப்பவுமே எரிஞ்சு விழுந்துட்டே இருக்க முடியும்? சிரிக்கவும் செய்யலாம், ஒன்னும் தப்பு இல்ல. நீ டீய குடி. உடனே நம்ம அத்தை இனிமே கோவப்பட மாட்டாவன்னா நினைச்சிடாத.